குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. இது மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. மேலதிக விரிவான விவரங்கள் மற்றும் தொடர்பான பல்வேறு கோணங்களை முன்வைப்பதற்காக தலைமைச் செய்தியாளர் திரு கார்த்திகேயன். வணக்கம் திரு கார்த்திகேயன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. மற்ற தடவை நடந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் போல் அல்லாமல் அரசியல் அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. இப்போ என்னென்ன தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிறது? இது எப்படி போகும் இந்த நாள்? இல்லை, முன்பு நடந்த தேர்தல்களில் பாஜக கட்சிக்கு, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு டிசைசிவ் மெஜாரிட்டி இருந்தது இதற்கெல்லாம் முன்பு நடந்த தேர்தல்களில். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பாஜக ஒரு மைனாரிட்டியாக ரெடியூஸ் ஆகி ஒரு சிறுபான்மை கட்சியாக மெஜாரிட்டி இல்லாத கட்சியாக இருந்து இருக்கக்கூடிய ஜேடியு, நிதிஷ்குமாருடைய ஜேடியு மற்றும் சந்திரபாபு நாயுடுனுடைய டிடிபி மற்றும் இன்னும் பிற கட்சிகளோட ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. வெறும் 240 சீட்டுகள் தான் அவர்களுக்கு இப்போ லோக்சபாவிலே இருக்கிறது. அதே போல அவர்களோடு இருக்கக்கூடிய கட்சிகளும் முழுமையாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்ற சந்தேகம் எழுப்பப்படுகிறது. காரணம் இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒருமித்த ஒத்த கருத்துடைய ஒத்திசைவு வேட்பாளராக திரு சுதர்ஷன் நிறுத்தப்பட்டிருப்பவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அதனால் ஒருவேளை மண்ணின் மைந்தர் என்ற முறையில் ஆந்திராவில் சிலர் கிராஸ் ஓட்டிங் செய்யக்கூடுமோ என்ற அச்சங்கள் கூட எழுப்பப்பட்டுகிறது. ஏன் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்க வேளையில் வாக்களித்து விட்டு வரக்கூடிய சமாஜ்வாதி பற்றிய கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி விடுவார் அப்படின்ற கிளைம் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு வெளியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூறியிருக்கிறார். அப்போ ஒருவேளை கிராஸ் ஓட்டிங் பெரிய அளவிற்கு இருக்குமோ என்று. இந்தியா கூட்டணிக்கு போதுமான எண்ணிக்கையில் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தற்போதைய நிலையில் அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கை, எப்படியாவது வெற்றி பெற்று விடுவார்கள், தேவையான எண்ணிக்கை அவர்களிடம் இருக்கிறது என்று எதிர்பார்த்த சூழலில் கிராஸ் ஓட்டிங் குறித்த தகவல்களும் சரி, ஏன் 2 நாட்களுக்கு முன்பு பேசிய இந்தியா கூட்டணியுடைய மூத்த தலைவர்கள் டெல்லியில் கிராஸ் ஓட்டிங் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக என்டிஏயில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வாக்களிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அது சாத்தியமா இல்லை என்பது மாலை தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு அச்ச நிலையை, ஒரு உறுதியற்ற தன்மையை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவிற்கும் அது உருவாக்கியது. அந்த காரணமாகத்தான் இந்த துணைத்தர குடியரசு தேர்தலின் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஒரு பெரிய ஒரு பதற்றத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியது அரசியல் வட்டாரங்களில். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் நடக்கக்கூடிய சூழல் என்பதே திடீரென்று திரு ஜெகதீப் தன்கர் பாராளுமன்ற கூட்டத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தோட மழைக்கால கூட்டத்தில் முதல் நாள் என்று ராஜினாமா செய்கிறார். அதற்கு முன்றைய நாள் கூட அவர் பேசும்பொழுது பாராளுமன்ற ஜனநாயகம் குறித்தெல்லாம் பெரிய அளவில் பேசி அவர் இப்போதைக்கு விலகப் போவதில்லை என்றெல்லாம் அது செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் காலை பாராளுமன்றம் கூடுகின்ற நாள் என்று திடீரென்று ராஜினாமா செய்தார். அதற்கப்புறம் அவர் பொதுவெளியில் யாரும் ஜெகதீப் தன்கர் அவரை பார்க்க முடியல. அவர் ஜெகதீப் தன்கர் எங்கு இருக்கார் என்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்ட கேள்வி தான் இப்போ பெரிய அளவுக்கு பேசுபொருளாக டெல்லி அரசியல் வட்டாரங்களிலே இருந்தது. அந்த அளவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தவர் எங்கும் பொதுவெளியில் பார்க்க முடியாத ஒரு சூழல். அதே போல அவசரமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த சமூக வலைதள பக்கம் முடக்கம். அவர் அந்த குடியரசுத் தலைவருக்கான இல்லத்தை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னது. அவர் அதிலிருந்து வெளியே போய் ஒரு முக்கிய ஜாட் அவருடைய பெரிய தலைவர்களுடைய வீட்டிற்கு போகிறேன் என்று அவர் சென்றது. அப்போ அந்த பல்வேறு விஷயங்கள் ஒரு மர்மமான முறையில் இந்த ராஜினாமா நடந்தது. அதற்கு பின்பு நடந்த சம்பவங்கள். அப்போ துணை குடியரசுத் தலைவர் என்ற ஒரு உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒரு முக்கியமான பதவியிலே கூட இந்த பாஜகனுடைய தேசிய தலைமை, குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் அவர்கள் கூட எந்த நேரம் கூட வெளியேற்றப்படக்கூடும் ஒரு உறுதியற்ற தன்மை இருந்தது. அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்திற்கு இருக்கக்கூடிய மாண்பு மரியாதையையும் தாண்டி பாஜகவினுடைய அரசியலுக்கு உகந்தவராக இல்லை என்றால் அவர் எந்த பதவியில் இருந்தாலும் அவர் எந்த நேரமும் வெளியேற்றப்படுவார், இல்லை வெளியே போவார், தள்ளப்படுவார் என்ற சூழலை உருவானது. அந்த பின்புலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இதை சரியாக பயன்படுத்திக் கொண்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அவர்கள் விளைவெடுத்து போய்விட்டார்கள், அந்த கூட்டணி சிதறுண்டு போயிடுச்சு, ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி வெளியேறிவிட்டது, திரிணாமுல் காங்கிரஸ் இணக்கமான சூழ்நிலை இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த பின்புலத்தில் பெரிய அளவிற்கு அவர்களுக்கு ஒத்திசை வேட்பாளர் கூட வரமாட்டார் என்ற நிலை இருந்தது. ஆனாலும் பாஜக பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்காமல் அவர்கள் ஒத்திசை ஏற்படுத்த முடியவில்லை. ஏன்னா காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் உறுதியாக, அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட அவர்கள் பாஜக ஆதரிக்கக்கூடிய முடியவே முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். அதனால் ஒத்திசை வேட்பாளர் வழக்கமாக பின்பெல்லாம் நடந்தது போல முன்பு வெகு காலத்திற்கு முன்பு நடந்தது போல நடக்கவில்லை. அதனால்
யாரும் எதிர்பாராத விதமாக பல்வேறு வேட்பாளர்களை இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஏன் திரிணாமுல் காங்கிரஸ் கூட ஒரு வேட்பாளரை பரிந்துரைத்தது. அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒத்திசைவு வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இல்லத்தில் விருந்து நடந்த பின்பு சுதர்ஷன் ரெட்டி, முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசராக இருந்தவர், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது பாஜக சற்றிலும் எதிர்பாராதது. அப்போ ஒரு வெளவெளுத்து போன, ஒரு சிதறுண்டு போன இந்தியா கூட்டணி என்பது மீண்டும் இந்த பாராளுமன்றத்தில் இவர்களுடைய செயல்பாடு, பாஜகவினுடைய செயல்பாடுக்கு எதிராக, குறிப்பாக அந்த 130 சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்த வேளையில் அணிதிரள் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டது. அந்த பின்புலத்தில் ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரையும் ஒரு ஒத்திசைவு வேட்பாளராக அவர்கள் கன்சென்சஸ் கேண்டிடேட் கொண்டு வந்தது என்பது பாஜக சற்றிலும் எதிர்பாராத ஒன்று. இந்த பின்புலத்தில் தான் இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இதன் ஒரு ஆர்வ மிகுதி பெருக ஆரம்பித்தது இந்த துணை குடியரசு தேர்தலில். ஸோ ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய இந்த தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் என்பவர் பல்வேறு முன்னணி சட்ட வல்லுநர்கள், ஏன் பல கட்சிகளால் போற்றப்படக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்புகளை எல்லாம் வழங்கிய இந்த சல்வாஜுதும் வழக்கில் அவர் பெரிய தீர்ப்பை அதற்கு எதிராக ஒரு பெரிய தீர்ப்பை வழங்கியவர் அவர் உச்சநீதிமன்றத்தில் இருந்த பொழுது. இன்ஃபேக்ட் அந்த பிரச்சாரத்தின் போது இந்த குடியரசு துறை தலைவர் குறித்து பேசும் பொழுது ஒன்றிய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாகவே இந்த சல்வாஜுதும் வழக்கையை ஒரு உதாரணமாக மேற்கோள் காட்டி, ஒரு நல்ல தீர்ப்பையே மேற்கோள் காட்டி, அதை வைத்தே கூட சுதர்ஷன் ரெட்டி அவர்களை விமர்சனம் செய்திருந்தார். அது கண்டனத்துக்கு உள்ளானது. பல்வேறு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் இணைந்து ஒரு கடிதமாக எழுதி இந்த போக்கை கண்டித்து கடிதமாக கூட எழுதி இருந்தார்கள். அப்போ அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டிங் எலெக்ஷன். பொதுவாக இது போன்ற துணை குடியரசுத் தலைவர்கள் தேர்தலில் பெரிய எக்ஸைட்மெண்ட் இந்த அளவிற்கு இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. ஜெகதீப் தன்கர் தேர்தல் நடந்த போதும் கூட இந்த அளவுக்கு ஒரு ஆர்வ மிகுதி பார்த்தது கிடையாது. அப்போ இந்த பின்புலத்தில் தான் எல்லோரும் எவ்வாறு இந்த தேர்தல் பயணிக்க போகிறது, எவ்வாறு செல்ல போகிறது, பாஜக அவர்களுக்கு எண்ணிக்கை இருக்கிறது என்பதை மிகவும் நம்பிக்கையா இருக்கிறார்கள், பெற்றுவிடுவார்களா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்துட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் 3 கட்சிகள், அகாலிதள், பிஜு ஜனதா தள் மற்றும் கேசிஆர் அவருடைய பிஆர்எஸ், இந்த 3 கட்சிகளும் இந்த தேர்தல் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கி பங்கு பெறுவதிலிருந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்தார்கள். அதே போல இன்று காலை திடீரென்று யாரும் எதிர்பாராத விதமாக இவர் ஜெகன் அவர்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி அவர்களும் இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வேட்பாளரான திரு சிபி ராதாகிருஷ்ணன், ஆர்எஸ்எஸ் இருந்து பிஜேபியில் கோவையில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சிபி ராதாகிருஷ்ணனை ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை ஆதரிப்பது என்று திரு ஜெகனுடைய ஒய்எஸ்ஆர் கட்சியை ஒய்எஸ்ஆர்பி கட்சியை முடிவு செய்ததாக ஒரு தகவல் வந்தது. அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக காங்கிரசினுடைய மூத்த எம்பிக்கள் ஒருவரான மாணிக்கம் தாக்கூர் கடும் கண்டனத்தை பதிவு செய்து தங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக டெல்லிக்கு பயந்து மண்டியிட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல், ஆந்திர மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை ஆதரிக்கிறார், சரித்திரம் அவரை மன்னிக்காது, சரித்திரத்தில் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக டெல்லிக்கு அஞ்சி மண்டியிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை ஆதரிக்கிறார் என்ற நிலைக்கு உள்ளாவார் என்று ஒரு கடும் விமர்சனத்தை கூட மாணிக்கம் தாக்கூர் இன்று காலை கூட பதிவிட்டிருந்தார். இந்த வேளையில் தான் முதல் வாக்காளராக பிரதமர் மோடி அவர்கள் வாக்களிக்க துவங்கி ஒவ்வொரு எம்பிக்களாக பாஜக மற்றும் பல்வேறு கட்சியினுடைய வாக்காளர் எம்பிக்கள் வாக்களிக்கிறார்கள். காங்கிரஸ் சார்பாக சோனியா காந்தி, அந்த கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுக சார்பாக திரு ஜி சிவா எல்லோரும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை 5 வரை நடக்கும். தற்போதைய சூழலில் ஆளும் பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கு போதியமான எண்ணிக்கையில் இருக்கிறது என்ற நிலை இருக்கிறது. இருந்தாலும் இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இதில் எத்தனை கிராஸ் ஓட்டிங் இருக்கிறது. என்டிஏலிருந்து இந்தியா கூட்டணிக்கு மாற்றி ஓட்டு போடுகிறார்களா சில எம்பிக்கள், அதுவும் குறிப்பாக டிடிபியிலிருந்து இருக்கக்கூடிய சார்ந்த எம்பிக்கள், ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய எம்பிக்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள். ஜெகன் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கியது போல டிடிபியிலிருந்து ஓரிருவர் மாற்றி வாக்களிக்கப் போகிறார்களா, அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை ஏதாவது ஏனால் ஏற்கனவே சில விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மற்றும் சில கட்சியினுடைய தலைவர்களை உந்து சக்தியாக பல்வேறு மிரட்டல்கள் மற்றும் உந்துதல்களுக்கு உட்படுத்தி இருக்கிறது ஆளும் பாஜக, குறிப்பாக திரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ற விமர்சனம் எல்லாம் செய்கிறார்கள். எப்படியாவது வெற்றி வேண்டும். இது ஒரு மான பிரச்சனையாக பாஜக பார்க்கப்படுகிறது, ஆளும் பாஜகவால். அதனால் இந்த கிராஸ் ஓட்டிங் எவ்வாறு நடைபெறுகிறது, இந்த பவர் பேலன்ஸில் ஏதாவது ஒரு டில்ட் இருக்கிறதா, ஏதாவது ஆளும் என்டிஏ இதனால் இதில் ஒருவேளை ஏதாவது சில மாற்றங்கள் இல்லை கிராஸ் ஓட்டிங் வந்தால் அது நிச்சயமாக இந்த மோடி அரசினுடைய ஸ்திரத்தன்மை மற்றும் அதுவும் குறிப்பாக வரக்கூடிய நவம்பரில் நடக்கக்கூடிய பீகாரில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் முன்பு இது போன்ற ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் நடந்தால் பெரிய ஒரு பிரளயம் வெடிக்கலாம் ஆளும் என்டிஏ கூட்டணியில். அதனால் தான் ஒரு பெரிய பரபரப்பு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இன்று மாலை 5 மணி முடிந்து ஒரு சில மணி நேரங்களில் நாம் யார் அடுத்த இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்பது தெரிந்துவிடும்.
அரசமைப்பு மேன்மை பொருந்திய பதவிக்கு இது நாள் வரை இல்லாத அளவிலான ஒரு உச்சகட்ட பரபரப்பு. என்டிஏ கூட்டணிக்கு வெற்றிக்கு தேவையானதை விட 30-31 வாக்குகள் தான் இருக்கும் பட்சத்தில் கொறடா உத்தரவு இதில் இருக்காது. ஆகையால் கிராஸ் ஓட்டிங் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வியூகங்களை முன்வைக்கப்படுது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.